ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வீட் சாப்பிட்லாமா? என்னன்னா சுயம் தாங்க. இந்த தடவை தீபாவளிக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். சுயம்ங்கிற ஸ்வீட் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க. அரிசியும் உளுந்த பருப்பும் சேர்ந்து பண்ணுறது தாங்க இந்த ஸ்வீட்டு. கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணிப்பாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 கப் ரைஸ் எடுத்துக்கோங்க. ஈக்குவல் ரேஷியோ ஆஃப் 1 கப்பு உளுத்தம்பருப்புங்க. நீங்கள் எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அதே கப்பால் உளுத்தம்பருப்பு, அரிசி ரெண்டும் இது 1 கப்பு அது 1 கப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா பெருசு பெருசாக ஊறிருக்கு பாருங்கள். இதை மிக்ஸி ஜாரில் போட்டு வாட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா நைஸாக அடைச்சி எடுத்துருங்க. நீங்கள் ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, அப்புறம் ஓட ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இந்த மாதிரி அடைச்சா போதுங்க. இப்போ நம்ம பூரணம் ரெடி பண்ணிடலாம். தேங்காய் நல்லா துருக்கி போட்டுக்கோங்க. மிக்சியில் ஒரு 2 பல்ஸ் விட்டு அடைச்சிக்கோங்க. உங்களுக்கு பூரணம் வந்து ரொம்பவே சாஃப்டாக கிடைக்கும். பேனில் 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நம்ம வச்சுருக்கோம்ல தேங்காய் ஒரு மூடி போதுங்க. போட்டு ஏலக்காய் 2 நல்லா உடச்சி போட்டுக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்குங்க உங்களுக்கு ஏலக்காய் போட்டிங்கன்னா. 1 கப்பு வெல்லம்ங்க போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. 1 கப்பு அரிசி, 1 கப்பு உளுத்தம்பருப்பு, 1 கப்பு வெல்லம்ங்க, அரை மூடி தேங்காய். பாருங்கள், கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. வெல்லம் நல்லா கடைஞ்சி வரணும். அந்த ஹீட்டில் அது நல்லா கடைஞ்சிடுங்க. பாருங்கள், நல்லா கடைஞ்சிருச்சு பார்த்தீங்களா? இன்னொரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். இந்த மாதிரி இருக்கணுங்க. பூரணம் வந்து ஓடக்கூடாது. நம்ம உருட்டுற அளவுக்கு இருக்கணுங்க. இப்போ நம்ம இந்த பூரணம் எல்லாத்தையும் நல்லா குட்டி குட்டியாக உருட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த மாவை நல்லா அடித்து பிசைஞ்சிக்கோங்க. உங்களுக்கு அது மேலே கோவமாக இருந்தால் இதில் காட்டுங்க. நல்லா அடித்து பிசைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம உருட்டி வச்சுருக்கோம்ல பூரணம், அதை ஒன்று ஒன்றா எடுத்து இதில் நல்லா பண்ணிவிட்டு அதில் எண்ணெயில் போட்டுருங்க. இதில் போட்டு நல்லா பெரட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டுருங்க. எண்ணெய் உங்களுக்கு நல்லா காஞ்சிருச்சுன்னா இது உங்களுக்கு போட்ட உடனே மேலே வந்துடுங்க. சூப்பராக ஆகிடும். பாருங்கள், போண்டா மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸ்வீட் போண்டான்னு கூட சொல்லுவாங்கங்க சில பேர். ஏன்னா உள்ளே பூரணம் இருக்குல்ல, நீங்கள் உள்ளே வைக்கிற பூரணம் வந்து வெளியில் தெரியணுங்க. அந்த மாதிரி இருந்தால் தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், எல்லாத்துலேயுமே பூரணம் வந்து வெளில தெரியுது பார்த்தீங்களா? அந்தளவுக்கு நம்ம பூரணம் வைக்கணும். இதில் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் நல்லா பெரட்டி விட்டுருங்க. அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்குங்க. ஏன்னா நம்ம மாவு உளுத்தம் பருப்பு போட்டிருக்கோம்ல, அந்த மாவு வந்து சாஃப்டாக இருக்கும், அதனால் ஒட்டிக்கும். நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதை பெரட்டி விடுங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க. இப்போ அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான சுயம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா செவந்து உள்ளே வச்சுருக்க பூரணம் வந்து வெளில தெரியுது பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு இருக்கணுங்க. அப்போ தான் ஸ்வீட்னஸ் வந்து உங்களுக்கு ஓவராக ஸ்வீட்டாக இருக்கும். அதே மாதிரி எல்லா பூரணமும் உருட்டி வச்சு மாவில் நீங்கள் டிப் பண்ணி ஆயிலில் போட்டு எடுத்துருங்க. பாருங்கள், நான் 1 கப்பு தாங்க அரிசி போட்டேன், 1 கப்பு தான் உளுத்தம்பருப்பு போட்டேன். அதுவே நம்மளுக்கு எவ்வளோ சுயம் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா? நீங்களும் ஃபஸ்ட்டு சின்ன டம்ளரில் போட்டு பாருங்கள். சின்ன டம்ளர்லாம் சின்ன கப் அதெல்லாம் போட்டு பாருங்கள். உங்களுக்கு சூப்பராக கண்டிப்பாக வரும். அப்படி வந்தால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் நிறைய செஞ்சு சாப்பிடுங்க. இந்த தடவை தீபாவளிக்கு இந்த மாதிரி சுயம் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் குட்டீஸ்லாம் ஸ்வீட் கேட்டாங்கன்னா நீங்கள் கடையில் சாக்லேட்டு, கேக்கு அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி வீட்டில் உள்ள பொருளை வச்சு, அதாவது அரிசி, உளுத்தம்பருப்பு எல்லாமே நல்லது தாங்க. உங்கள் வீட்டில் உள்ள எண்ணெயை பயன்படுத்தி நீங்கள் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் அது நல்லதுங்க. கடைக்கு நீங்கள் போனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ப்ரீ ஹீட் பண்ணுவாங்க. அந்த எண்ணெயை வந்து அவங்க அவ்வளோ தடவை ஹீட் பண்ணுவாங்க. அது உடம்புக்கு நல்லது கிடையாதுங்க. இந்த மாதிரி சுயம் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தீபாவளி பலகாரங்கள்னு போட்டு என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் வீடியோ நிறைய போட்டிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ, பை. See you. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.